இதோ அதோ என வானிலை ஆய்வு மையத்திற்கு போக்கு காட்டிய ஃபெஞ்சல் புயல் வங்கக்கடலில் உருவாகிய நிலையில் இது குறித்து பார்க்கலாம் விரிவாக. வங்கக்கடலில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. தொடர்ந்து தாழ்வு மண்டலமாகவும் தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வலுவடைந்தது. இது தொடர்ந்து புயலாக மாறும் எனவும் புயலாக அரபு நாட்டு பரிந்துரைப்படி ஃபெஞ்சல் என பெயரிடப்படும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கடந்த 3 தினங்கள் முன்பே கணித்தது. இதனால் டெல்டா மாவட்டங்களில் அதி கனமழை பெய்தது. குறிப்பாக நாகை மாவட்டத்தில் 18 சென்டிமீட்டர் வரை ஒரே நாளில் மழை கொட்டியது. அதே நேரம் வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்ந்து வடமேற்கு திசை நோக்கி நகராமல் ஒரே இடத்தில் நிலைத்து நின்று புயலாகவும் மாறாமல் கடந்த 2 நாட்களாக போக்கு காட்டியது. புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை தமிழக அரசும் தீவிரப்படுத்தியது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறுமா மாறாதா என பலரும் எதிர்பார்த்திருந்த நிலையில் தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெற்று புயலாக மாற வாய்ப்பு இல்லை என்றும் புயலை உருவாக்கக்கூடிய காற்று குவிதல் இல்லை எனவும் இதனால் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் அதன் பின்னர் மெல்ல மெல்ல வலுவிழந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறவே அதிக வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்பட்டது. மேலும் இது வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடற்கரை பகுதியை நெருங்கி வரும் வேளையில் சனிக்கிழமை காலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மட்டுமே காரைக்கால் மாமல்லபுரம் இடையே கரையை கடக்கும் என நேற்று வானிலை ஆய்வு மையத்தின் சார்பில் கணிக்கப்பட்டது. அதே சமயம் தமிழக கடலோர மாவட்டங்களான பல்வேறு மாவட்டங்களுக்கு சனிக்கிழமை வரை மிக முதல் அதி கனமழை எச்சரிக்கையும் ஓரிரு இடங்களில் விடுக்கப்பட்டது. இதனால் ரெட் அலர்ட்டும் விடுக்கப்பட்டது. இதனிடையே தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி மணிக்கு 13 கிலோமீட்டர் வேகத்தில் கடந்த 6 மணி நேரத்தில் நகர்ந்து தற்போது புயலாக வலுப்பெற்றுள்ளது. தொடர்ந்து வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து தமிழகம் புதுவை கடற்கரையை நெருங்கி காரைக்கால் மாமல்லபுரம் இடையே புதுச்சேரிக்கு அருகே புயலாக 70 to 80 கிலோமீட்டர் வேகத்தில் கரையை கடக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் உட்பட 10 மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளது. ஃபெஞ்சல் புயல் எதிரொலியாக சென்னை, எண்ணூர், காட்டுப்பள்ளி துறைமுகங்களில் 6ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டும், கடலூர், புதுச்சேரியில் 7ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டும், பாம்பன், தூத்துக்குடி துறைமுகத்தில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டும், காரைக்கால், நாகப்பட்டினம் துறைமுகங்களில் 5ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டும் ஏற்றப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தந்தி டிவி செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் தாயுமானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.